யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வடகம் செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். வேப்பம்பூ, உளுந்து, உப்பு, வெங்காயம், சித்தமிளகாய், பெருஞ்சீரகம். வாங்கோ அப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது இந்த வருஷத்தான் பூ இல்லை. இந்த வருஷத்துக்கு எங்களுக்கு எடுக்கலாம் போயிட்டு ஒரு சின்ன குட்டி ஒன்று விட்டே இருந்தபடியாக இது போன வருஷத்தான் பூ. இதில் மண் கல் ஒன்றும் இருக்காது. சீலை கட்டி பெட்ஷீட்டை சுற்றி வேற கட்டி அதுக்கு மேலே விழுந்ததுகளை எடுத்த நாங்கள் இருக்கிறாண்டா அந்த காம்புகள் அதெல்லாம் இருக்கும். இதை வெயிலில் நல்லா காய வச்சு போட்டு வச்சுருந்தான் ஒரு வாளிக்கில். ஒன்றும் பழுதாக போயில அப்படியே இருந்தது. இது போன வருஷத்தான் பூ. இதை இப்போ கழுவுவோம். இதை கழுவ முதல் நாங்கள் இதை உளுந்து அரைய போடுவோம். வாங்கோ. இது தோலோடு இருந்தால் உளுந்து தோலெல்லாம் கழுவி துப்புரவாக்கிட்டு கொண்டுறாங்க. ஒரு ஒன்றே காய்ச்சுண்டு இருந்தது போட்டு நாங்கள் கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் நாங்கள் அரைப்போம். இதெல்லாம் தண்ணி மெச்சதெல்லாம் கொஞ்சம் 2-3 வேலை விளக்க வேண்டி வேணும். தமிழக 2-3 தான் போடுவோம். நாங்கள் வெட்டி போடுறதா ருசி கூட. இது இதுலேயும் 2-3 வெட்டி போட்டு விடுவோம். இதுக்கெல்லாம் நாங்கள் கொஞ்சம் உப்பு போடுவோம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட போடணும். வேப்பம்பூ ஏற்ற மாதிரி பெருஞ்சீரகம் ஒரு கை போடுவோம். இதை அரைஞ்சி கொண்டிருக்கேங்க நாங்கள் அதை அரைஞ்சி கொண்டிருக்கேங்க நாங்கள் இங்கே வெங்காயம் செத்தமிளகாயில் சின்ன சின்ன வெட்டி எடுப்போம். அதே நேரம் இந்த வேப்பம்பூவை கழுவி எடுக்க போகிறோம். இதே வெங்காயத்தை சின்ன சின்ன வெட்டி கொண்டு வருவோம். இப்போ வெங்காயம் வெட்டி கொண்டு வந்துட்டோம். இந்த வேப்பம்பூவை நாங்கள் கழுவி எடுக்க போகிறோம். இதுக்குள்ள இப்படி சின்ன சின்ன தடியல் இருக்கும். இது பரவாயில்லை. நீங்கள் இது வேப்பம்பூவில் வந்த காம்பு. இப்போ நாங்கள் இதில் பெருசாக கண்ணீரம் ஊற விடக்கூடாது. இப்போ இதை கழுவி போட்டு நான் இந்த அடி தண்ணியே காட்டுறேன். ஒட்டு மண் ஒன்றுமே இருக்காது இதுக்குள்ள. உடனே புளிஞ்சு இங்கே அளவு போடுங்கோ. இப்போ நல்லா சீரக்காய் கழுவுங்கோ. எப்படியும் நாங்கள் பெட்ஷீட் கட்டி எடுத்தாலும் அந்த தூசியல் இருக்கும். அப்புறம் அலசி போட்டு உடனே புளிஞ்சு எடுங்கோ. நல்லா ஒட்டை புளிஞ்சாதான் இதை வரும். ஒட்டை புளிஞ்சு கேட்டால் தான் இந்த உளுந்தெல்லாம் தண்ணியாக போயிடும். இப்போ காம்புகள் இருந்தால் பரவாயில்லைன்னா நாங்கள் காம்பு வடகமும் போடுறோம் நாங்கள். அப்போ அந்த காம்பு வடகத்தோடு சேர்த்து அதையும் சாப்பிட்றாங்களானே. அப்போ இதுக்குள்ளேயும் வந்தால் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. இதை எவ்வளவு போடுறன்றது அந்த அரைச்சி நாங்கள் உளுந்து சேர்த்து தண்ணி ஊடிச்சோண்டா இது கூட வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இதை போடணும். இந்த உளுந்து இதை பிடிக்கிறதுக்காகத்தான். எப்படியே எல்லாத்தையும் கழுவி எடுத்தோம். அப்படியே எல்லாத்தையும் நாங்கள் வடித்து எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் அடியில் கட்டிகள் அந்த பூக்கள் அந்த மொட்டுகள் மண் அது தும்புகள் இதுகள் தான் இருக்குது. மண் எதுவுமே இல்லை. அந்த காம்புகள் தான் எல்லாம் அடியில் கிடக்குது. மண் இருக்கு இல்லை. காம்புகள் இதுகள் இலைன்ற சருகுகள் கிடந்தது. இப்போ நாங்கள் இனி இதை ஊற்றுவோம். நீங்கள் நிலத்திலேருந்து தச்சலமாக எடுத்துருந்தீங்கன்னா 2-3 தண்ணியில் இலச வேண்டி வரும். அந்த மண் அதுகள் போக்காட்ட இப்போ கழுவிட்டு கொண்டுட்டோம். நாங்கள் சர்வச்சட்டிகளை எல்லாத்தையும் போட்டு குழைக்கணும். இதுவும் அரைப்பட்டுட்டுது. இதையும் இறக்கி நாங்கள் இதையும் இறக்குவோம். அரைச்சதை வலிச்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த வெங்காயத்துக்கும் பச்சை மிளகாய்க்கும் இந்த வெங்காயத்துக்கும் இந்த பச்சை மிளகாய்க்கும் ஒரு கொஞ்சம் உப்பு தூளை போட்டு பிரட்ட போகிறோம். அது கொஞ்சம் வாயில் இந்த சித்தமிளகாய் கடிபடைக்கெல்லாம் நல்லா இருக்கும். போட்டுட்டு இப்போ நாங்கள் இந்த பூக்களை
இதுக்குள்ள எடுத்து பரவலாக தூவுவோம். கொஞ்சம் தூரம் தேய்ந்தானே ஒரு அளவு போனால் பிறகு பிழைக்க துவங்குவோம். இதை காணாட்டி நாங்கள் கொஞ்சம் எடுத்து கழுவுவோம். இப்போ இதுக்குள்ள வெங்காயமும் போடுவோம். நான் உங்களுக்கு கருவேப்பிலை சொல்ல மறந்துட்டேன், அதுவும் போடணும். இந்த இவ்வளவு அளவுண்டு நீங்கள் இதில் சொல்லலைன்னா இந்த வேப்பம்பூவும் இந்த உளுந்து வந்து வேப்பம்பூ அந்த இதோடு சேரணும் வடிவாக. நீங்கள் சேர்றது இது காணாட்டி உளுந்துருந்து விழுந்துடும். இப்போ எங்களுக்கு போடக்கூடிய இருக்குன்னு இவ்வளோ மேனியமாக போடலாமான்னு நினைக்கிறேன். எங்களுக்கு போட்டு அளவு கண் மதியத்தில் அளவு தெரியும் கிட்டத்தட்ட. இதையும் கடைசியும் போட்டு விடுவோம். போட்டுவிட்டு அதுக்கு பிறகு நல்லா குழைப்போம். அப்போ கருவேப்பிலையும் மதிட்டு இதையும் போடுவோம். சின்ன வெட்டணும். மிச்சம் இருக்கிற வெங்காயங்கள் எல்லாம் போட்டு இனி ஒரு அடியாக வடிவாக குழைப்போம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடியிலே இருக்கும் உளுந்து. நாங்கள் அடியிலானே உளுந்து போட்டு நாங்கள் அப்போ உளுந்துப்படி அடியில் வரும். நாங்கள் இதாண்ட அதை நல்லா அமர்த்தி பிணையுங்கோ. வேப்பம்பூக்கள் காண்ற நேரம் எடுத்து வச்சு செய்யுங்கோ. பொரிக்க நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லா. இங்கே இதுக்குள்ள கீழே நிற்கிது உளுந்து. அப்படியே முழுக்க நல்லா பிணைஞ்சு போட்டு பிடிக்கணும். நாங்கள் சின்ன உருண்டியெல்லாம் பிடிச்சி தட்டி வெயிலில் காய வைக்கணும். இப்போ நாங்கள் இப்படி பிடிக்கலாம் காட்டுறோம். இது காணும், இவ்வளவு காணும். நாங்கள் போட்ட உளுந்துக்கு இவ்வளவு வேப்பம்பூவும் காணும். இப்பயே நல்ல வாசமாக இருக்கும். எல்லா இடமும் வடிவாக படத்தக்கனவை பிராட்டியாச்சு. இப்போ உளுந்து இந்த கைக்கு தெரியுமா ஒரு பசத்தன்மை மாதிரி இருக்குது. நீங்கள் இதை இப்போ நீங்கள் தனியாக பிடிச்சி கொள்ளையிலாது. இனி பிள்ளைகளை கூப்பிட்டு தான் பிடிப்போம். இதே மாதிரி பாருங்க பிடிக்கக்கூடிய இருக்கும். இதே மாதிரி பிடிக்க வந்துச்சேன்னா உங்களுக்கு சரி. இது பிடிச்சி சாடியாக உள்ளங்கையில் வச்சு ஒரு தட்டு இப்படியே அடுக்கிறது. நாங்கள் எல்லாம் செய்து இதுக்குள்ள செத்தமிளகாயில் வறுத்தக்கணும். எல்லாத்துக்குள்ளேயும் செத்தமிளகாயும் இதெல்லாம் வறுத்தக்கணும். நீங்கள் இதுக்குள்ள இந்த காம்பு எடுக்கிறாங்க. காம்பை வச்சே தனி வடகம் செய்தாங்க. 5-6 காம்போட பூவை சேர்த்து துவச்சி அதுக்குமே ஒரு வித்தியாசமான ருசியாக இருக்கும். இப்படி அடுக்கி விடணும். இப்போ நாங்கள் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு தட்டி அப்படியே அடுக்குங்க. அடுக்கி வெயிலில் கொண்டு 2-3 பேர் செய்கிறீங்களா கெதியாக பிடிபட்டுரும். இவ்வளவு வடகமும் மக்களுக்கு வந்தது. இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும். நீங்கள் இந்த உளுந்து காணாட்டி பிடிக்க மாட்டீங்க. உளுந்து ஒன்று இருக்கும். இது நாங்கள் போட்ட உளுந்து கணக்காக இருக்கபடியாக அப்படியே இந்த உளுந்து தான் இந்த வேப்பம்பூவை பிடிக்கிறது. இது இந்தளவு வந்திருக்கு. நீ இதை கொண்டு போய் வெயிலில் காய வைக்கணும். வெயிலில் காய வச்சிங்கன்னா முதல் நாள் எப்படியும் 3 மணிக்கு இடையில் இதை திருப்பியாக நீங்கள் எப்படியும் அங்கால பக்கம் திருப்பி விட்டுருங்கோ. இரவு 3 மணிக்கு முதல் 3 மணித்தியாலத்தில் அதை திருப்புங்க. இது ஓரளவு காஞ்சிடும். அதுக்கு பிறகு மற்ற பக்கம் திருப்பி விட்டுனீங்கன்னா இது அரை பச்சைனாலும் பரவாயில்ல, அடுத்த நாள் தூக்கி வைக்கணும். இப்படி 3 நாள் நாங்கள் வச்சு எடுத்த வடகம். இப்போ நாங்கள் இந்த வடகத்தை இப்போ 3 நாளைக்கு முதல் வச்ச இது நல்லா காஞ்சிட்டுது.
இது நல்லா காஞ்சிட்டுது. இப்போ இது உடைஞ்சியாது. ரெண்டாலும் இதை இன்னும் ஒரு 2 வெயிலில் நல்லா காய வச்சு தான் எடுத்து வைக்க போகிறோம். அதுக்கு பிறகு இந்த பூஞ்சனம் எதுவுமே பிடிக்காது. இது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் செய்த வடகம் அப்படியே இருக்கும். பூஞ்சனம் பிடிக்காது. நல்லா வெயிலில் காய வைக்கணும். காய வச்சுட்டு எடுத்து வச்சிங்கன்னா ஒரு வருஷம் மட்டும் நீங்கள் இதை பாவிக்கலாம். இப்போ நாங்கள் பூவே போன வருஷம் தான் பூ இதே மாதிரி எடுக்கிறோமே, அதே மாதிரி இது இருக்கும். ஆனால் ஒரு வருஷத்துக்கு இருக்காது, பொறிச்சு முடிச்சிடும். இதே மாதிரி செய்யுங்க, இப்படியே வேணும் வாங்க. இப்போ இதில் 2 மூண்டி எடுத்து நாங்கள் பொறிச்சு பார்ப்போம். எண்ணெயை கொதிக்க வைப்போம். எனக்கு தேவையில்லை. எண்ணெய் காயட்டும். இதே மாதிரி தான் எங்களோட அம்மாவும் பொறிக்கிறவ செய்கிறவ, அதே மாதிரி தான் நானும் செய்கிறேன். இது எல்லாருக்கும் இது அநேகமாக கிடக்கு. சில ஆக்களுக்கு வெப்பம் தட்டுப்பாடாக இருக்கும், சில ஆக்கள் தெரியாமல் செய்யாமல் இருப்பிடும். அப்படியானாக்க நாங்கள் போய் இதை செய்த மாட்டோம் 4-5 வீட்டு கொடுத்து விடுறது. இது மிரக்கறி சாப்பாடு. இப்போ நாங்கள் ஆவணி மாதம் முழுக்க விரதம், நல்லூர் கோயிலுக்கு விரதம் பிடிக்கும். நாங்கள் அந்த நேரமெல்லாம் இது நல்ல உதவியாக இருக்கும். புள்ளிகளெல்லாம் வடகத்தை தான் எதிர்பார்ப்போம். நாங்கள் ஆவணி மாதம் வர்றதுக்கிட்ட இது ஊறுகாய், மோர் மிளகாய் எல்லாம் செய்து வைக்கிறோம். நாங்கள் அடுத்த இதெல்லாம் உங்களுக்கு ஊறுகாய் செய்கிறத காட்டுவேன். தேசிக்காய் பற்றி நான் காய வச்சுட்டேன். உங்களுக்கு பேருந்து இந்த மாதிரி செய்கிறாண்டு முழு விவரமும் சொல்லுவேன். நல்லா கொஞ்சம் எண்ணெய் நல்லா கொதிச்சா தான் போட்ட ஒன்றும் எடுக்கணும். இது கண்ணீரம் விடுறது இல்லை. போட்டோன்னா டப்பன்னு திரும்ப போகணும். வேப்பம்பூ கெதியாக கருகி போகும். போடுறதும் திருப்புறதுமா இருக்கணும். இப்படியே பொறிச்சு எடுக்கலாம். காணுமங்களுக்கு எங்களுக்கு இன்றைக்கி பிள்ளைகள் மச்ச சாப்பாடு